பிரதமருடைய வருகை என்பது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் களம் ரொம்ப வேகமா எங்களுக்கு சாதகமா மாறிட்டு வருது. அதிலும் குறிப்பாக அவர் எடுத்து வச்ச விஷயங்கள், அதாவது ஏழை மக்களுக்கு எந்தெந்த திட்டங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார், ஸ்டாலின் தடுக்கிறார். இந்த விஷயம் மக்கள்கிட்ட இப்ப நல்லாவே ரீச் ஆகுது. குறிப்பா சூரிய ஒளி மின் திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், வயதான 75 வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச ஆயுள் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இதையெல்லாம் திட்டமிட்டு ஸ்டாலின் அரசு எப்படி தடுத்துக் கொண்டிருக்கிறது, இதனால் ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன விஷயமும், அதே போல மருமகன்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை வைத்து தங்கள் குடும்பத்தை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசின விஷயம். மூன்றாவது, எப்படி பெண்களுக்கு எதிராக திமுகவும் காங்கிரசும் துரோகம் செய்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் எப்போதும் எளிய பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர். அதை அவர் செய்த முயற்சியை எப்படி அவர்கள் முறியடித்தார்கள் அப்படின்னு பேசின விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. அதனால் பிரதமர் வருகை என்பது எங்களுக்கெல்லாம் புது பூஸ்ட் குடிச்ச மாதிரி எல்லாரும் உற்சாகமா களத்துல இருக்கோம். டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கறது இன்னைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த டீலிமிட்டேஷன் பில்லோட சேர்த்து நாம பார்க்க வேண்டியது மகளிர் இடஒதுக்கீடு. மகளிர் இடஒதுக்கீடு சாதாரண பெண்களுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கி தர அந்த மசோதாவை தோற்கடித்து விட்டு அதற்கு பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருப்பது திமுக. ஏற்கனவே தமிழகத்தோட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரத்தால இன்றைக்கு பெண்களை படிக்க அனுப்புவதற்கு கூட பெண்கள் தாய்மார்கள் பயப்படக்கூடிய சூழல்ல அவங்கள வச்சுட்டு வீட்டுக்குள்ள அவங்கள திரும்பியும் முடக்கிற நிலைமையில வச்சுட்டு அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு, அதை பெற்று தருகின்ற மோடி அவர்களுடைய முயற்சியை முறியடித்து விட்டு அவங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்கன்னா இது சமநீதி உரிமையா இல்ல சமூக நீதி பேசுற திமுகவா? அவர்கள் உண்மையை இப்போது மக்கள் அவர்களுடைய உண்மை முகத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உடல்நலக்குறைவு காரணமா ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியது. இந்த பிரேக் எதிரணிக்கு சாதகமா போயிருமா, இது எப்படி பாக்குறது? ஆனா நீங்க இல்லனாலும் மற்றவங்க களத்துல வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு பிளஸ்ஸா பாக்குறது? இல்ல, நான் அது உடல்நிலை குறைவு திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆண்டவன் அருளாலும் மற்ற எல்லாத்தோட பிரார்த்தனையாலும் நான் திருப்பியும் ஒரு மறுஜென்மம் எடுத்தது மாதிரி நின்றுருக்கேன். அந்த இடைவெளியில கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆப்சன்ஸ் தெரியாம ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாங்க. என்னோட குடும்பம், அதே போல டெல்லியினுடைய முதல்வர் திரு சரத்குமார், திருமதி குஷ்பு சுந்தர், அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் நான் இல்லாத அந்த களத்தை அவர்கள் நிறைவாக பார்த்து கொண்டார்கள். இது எல்லாத்துக்கும் மேல வடக்கு சட்டமன்ற தொகுதியில ஒவ்வொரு வீட்டிலையுமே அக்கா குணமாயிட்டாங்களா, அக்கா எப்படி இருக்காங்க, அவங்க பிரச்சாரத்துக்கு வரணுங்கிறத விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட அந்த அக்கறையை வெளிப்படுத்தியிருக்காங்க, அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு நான் என்றும் தொகுதி மக்களுக்கு கடன்பட்டவளா இருப்பேன். பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணிகள் எல்லாருமே ஒரு செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டு அவர் மென்ஷன் பண்ணி பிரச்சாரம் பண்றீங்க. ஆனா அவருடைய பிரச்சாரத்துல திமுக என்ன செஞ்சது, என்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயங்களை மட்டும் சொல்றாங்க, யாரையும் தனிப்பட்ட முறையில யாரையும் விமர்சிக்கல. இந்த பிரச்சாரங்களை எப்படி பார்க்கணும்? தனிப்பட்ட முறையில விமர்சிக்கலையா, அடிக்கிறது கொள்ள, இதுல தனிப்பட்ட முறையில வேற விமர்சிக்கணுமா? ஆனா பெரிய தியாகியை கொண்டு உத்தம புத்திரனை கொண்டு ஸ்டாலின் நிறுத்தி இருக்காரா கோயம்புத்தூர்ல? அவரே அவரோட வாயால மிகச்சிறந்த ஊழல்வாதின்னு பட்டத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கரூர்ல வருமானம் வராது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் வருமானம் பார்க்கணும்னு கொண்டு இறக்கிறவருக்கு தனிப்பட்ட விமர்சனம் எப்படி பண்ணுவாரு? என்ன சொல்லுங்க. தெற்கு தொகுதியில நான் என்னென்னவெல்லாம் பண்ணிருக்கேன்னா நான் லிஸ்ட் கொடுக்கறேன். எத்தனை குழந்தைங்களுக்கு நான் பாலை கொடுத்துட்டு இருக்கிறேன், எத்தனை இளம் பெண்களுக்கு சானிட்டரி பேட் கொடுக்கறேன், 3000 பெண்களை சொந்த காலில் நிக்க வச்சு தொழில் முனைவோரா மாத்தி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லுங்க. தெருவுக்கு தெருவு FL2 சொல்லிட்டு மதுக்கடையை திறந்து வச்சிட்டு இருக்கிறவர் பாலாஜி. மணல் கொள்ள காவிரியாத்த முடிச்சு கட்டிட்டு இப்ப நொய்யலுக்கு வந்திருக்காரு. என்னங்க பேசுவார் அவரு? அதனால செந்தில் பாலாஜி ஒரு கொடுமையான விஷக்கிருமி கோயம்புத்தூருக்கு. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதால் தான் எங்க பிரச்சாரத்தில் அவரை சொல்றோம். அமைதியான கோயம்புத்தூர், மரியாதையான கோயம்புத்தூர், பண்பான மக்கள், செல்வ வளத்தை தங்கள் கடுமையான உழைப்பால் பெற்றிருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை மரியாதையை குறைச்சலா அவங்களை அவமானப்படுத்துற விதத்துல கொள்ளையடிக்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி இறக்கி விட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர் செஞ்சதை சொல்லி ஏதோ ஷோ காட்டிட்டு போலாம், மத்தபடி பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடையாதுங்க. இது நேற்றைய தினம் தெற்கு தொகுதியில் பணம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நேற்றைய தினம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனைகள் ஆயிருக்கு. நிறைய 6 பேர் வரைக்கும் பிடிச்சி போய் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் அப்படின்றது நினைச்சு பாப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்களே, கோயம்புத்தூர்ல ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் தெற்கு தொகுதியில தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. எத்தனை கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க திமுக.
மணல் கொள்ள, டாஸ்மாக் கொள்ள, வேலை வாங்கி தரதுக்கு கொள்ள, ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சிட்டு ஒரு ஓட்டுக்கு தெற்கு தொகுதியில 5000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னா தயவு செஞ்சு அது உங்க பணங்க, வாங்கிக்கோங்க. நம்ம இயற்கை வளத்தை கொள்ளையடிச்ச பணம் வாங்கிக்கோங்க. இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு பணம் எங்கிருந்துங்க வந்தது? தயவு செய்து தமிழகத்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட இன்னைக்கு கொடுக்கிற இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது என்று யோசித்து பாருங்கள். தயவு செய்து தமிழகத்தை காப்பாற்றுங்கள். இன்னொரு முறை இந்த கொள்ளைக்கார கும்பல் ஆட்சிக்கு வந்தால் நம்ம வீட்டுல உள்ள கூட பாதுகாப்பா குடியிருக்க முடியாது. அதனால் தமிழகத்து மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், 5000 ரூபாய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி கொடுக்கிறாருன்னு சொன்னா திமுகவினுடைய கொள்ளை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து வாக்களியுங்கள். நன்றி.